ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹ ஹரி ஓம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலடானுக்கு அரோஹரா. இன்றைய தினம் நம்ம கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய சோமவார வழிபாடை பற்றி பேச போகிறோம். இந்த சோமவார வழிபாடானது சிவபெருமானுக்குரிய அஷ்டமகா விரதங்கள் என்று சொல்லக்கூடிய 8 மகா விரதங்களில் ஒரு விரதமாக கடைபிடிக்கப்படுகிறது. அதுவும் இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய சோமவாரம் சிவபெருமானுக்கு மிகவும் உன்னதமான சோமவார விரதமாக கடைபிடிக்கப்படுது. வருகின்ற திங்கட்கிழமையானது 5ஆம் சோமவாரம், அதாவது இந்த கார்த்திகை மாதம் நிறைவு முடிய போகிறது. அது இந்த கார்த்திகை மாதம் முடிய போகிற நிறைவு நாளில் சோமவாரத்திலேயே முடியுது. இந்த கார்த்திகை மாதம் பிறந்ததும் சோமவாரத்திலேயே பிறக்கிறது. 5ஆம் சோமவார வழிபாடு பண்ணுறவாளுக்கு சிவபெருமான் பண்ணுற எண்ணற்ற மகிழ்ச்சியை கொடுப்பார். என்னென்ன சுவாமி தருவார் பார்த்தா, தனம் தானியம் பசுபோத்தியலாவும் சகசம்பஜரம் என்று சொல்லக்கூடிய தீர்க்க ஆயுள் தருவார். தீர்க்க கல்வி ஞான செல்வங்கள் எல்லாம் தருவார். எவர் ஒருவர் சிவபெருமானை வேண்டி பிரார்த்தித்து இந்த சோமவாரங்களை விரதம் இருக்கிறாரோ அவர் எண்ணற்ற பலன்களை அடைவார், சிவபாதம் அடைவார் என்றெல்லாம் சொல்கிறார்கள். இந்த விரதங்களில் சுவாமிக்கு எனக்கு மந்திரம் தெரியல, எனக்கு பூஜை பண்ண தெரியல, அந்த மாதிரிலாம் சொல்ல வேணாம். சுவாமியை நினச்சி சிவாய நம என்ற மந்திரத்தை தனக்குள்ளாரையே ஜெபம் பண்ணி இந்த சோமவார விரதத்தை கடைபிடித்து அனைவரும் பலனடையுமாறு சிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். கட் பண்ணிடாது.